வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அங்ராவின். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ₹1,00,000 அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி ரேட் படி எவ்வளோ கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளாக 1,00,000 எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 1,00,000ன்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட 2 லேக்ஸ் இருக்குன்னா 2 லேக்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ₹25,000 இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 25,000 டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளாக 1,00,000 எடுத்தனால 1,00,000ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் டிவைடிங் சிம்பிள் போட்டு நீங்கள் என்னைக்கு நகை வாங்க போகிறீங்களோ அன்னைக்கு 1 கிராம் ரேட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா ₹14,600. ஸோ அதனால் நான் 14,600ன்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நாளைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன 1 கிராம் ரேட்டோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கணும். அடுத்து டிவைடிங் சிம்பிள் போட்டு நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 1 கிராம் ரேட் என்னவோ அதை டைப் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் படி ₹1,00,000 நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ 1,00,000 டிவைடிங் சிம்பிள் இன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 14,600 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 6.849 வருது இல்லையா. ஸோ இதோட மீனிங் என்னென்னா 6 கிராம் 849 மில்லிகிராம் கிட்ட நம்ம நகை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. பட் நம்ம இதை கம்ப்ளீட்டாக இந்த கிராமுக்கு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6.849 இது கூட இன்ட்டு போட்டு ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேஸ்டேஜ் 10% எடுத்துக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே 3% தான் இருக்கும். ஸோ அந்த வேஸ்டேஜ் 10% ப்ளஸ் இந்த 3% ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 13% வருது இல்லையா. ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 13 போட்டு சதவீதம் சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு 8% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பில் நீங்கள் போய் நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 8% ப்ளஸ் ஜிஎஸ்டி 3%. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 11% வரும் இல்லையா. அப்போ இன்ட்டு போட்டு 11% போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளாக 10% வேஸ்டேஜ் எடுத்தனால 10 ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 13% போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 890 வருது இல்லையா. அப்போ 890 மில்லிகிராம் இதில் மைனஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணப்போ எவ்வளோ வந்தது? 6 கிராம் 849 மில்லிகிராம் வருது இல்லையா. அதில் இந்த 890 மில்லிகிராமை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 6.849 மைனஸ் 0.890 எவ்வளோ வருது நமக்கு? 5 கிராம் 959 மில்லிகிராம் வருது இல்லையா. ஸோ இந்த கிராம் அளவுக்கு தான் நம்ம நகை வாங்க முடியும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் 10% அப்படின்னு இருக்கும்போது தான் நமக்கு 5 கிராம் 959 மில்லிகிராம். இப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராம் உங்களுக்கு கம்மியாகும். அதுவே வேஸ்டேஜ் கம்மி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராம் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். வேஸ்டேஜ் கம்மி ஆகும்போது எந்த அளவுக்கு கிராம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4% வேஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ 4% வேஸ்டேஜ் வைக்கும்போது எந்த அளவுக்கு கிராம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக 10% வேஸ்டேஜ் போடும்போது நமக்கு எவ்வளோ வந்துச்சு? வெறும் 5 கிராம் 959 மில்லிகிராம் தான் வாங்குற மாதிரி இருந்தது இல்லையா. இப்போ நம்ம 4% போட்டு பார்க்கலாம். சேம் மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை அப்படி டைப் பண்ணிக்கோங்க. 1,00,000 டிவைடிங் சிம்பிள் அன்னைக்கு 1 கிராம் ரேட் போடணும். 14,600 போட்டால் நமக்கு 6 கிராம் 849 மில்லிகிராம் வரும். இப்போ இது கூட இன்ட்டு போட்டு நம்ம வேஸ்டேஜ் 4% தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 4% ப்ளஸ் ஜிஎஸ்டி 3%. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 7% வரும் இல்லையா. ஸோ இன்ட்டு போட்டு 7% போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 479 மில்லிகிராம் வருது. இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 கிராம் 849 மில்லிகிராம் மைனஸ் 479 மில்லிகிராம் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 6 கிராம் 370 மில்லிகிராம் கிட்ட வருது. நம்ம ஃபஸ்ட்டு 10% வேஸ்டேஜ் போடும்போது நமக்கு எவ்வளோ வந்துச்சு? வெறும் 5 கிராம் 950 மில்லிகிராம் கிட்ட தான் வந்தது. ஆனால் உங்களுக்கு 4% வேஸ்டேஜ் போடும்போது எவ்வளோ வருது? 6 கிராம் கிட்ட நம்ம வாங்க முடியுது. 6 கிராம் 370 மில்லிகிராம் கிட்ட வாங்க முடியுது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராமும் அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு, வேஸ்டேஜ், அப்புறம் ஜிஎஸ்டி இது மட்டும்தான் போடுறாங்க. சில கடைகளில் மட்டும்தான் வேஸ்டேஜும் போட்டு மேக்கிங் சார்ஜஸும் போட்டு அது கூடவே ஹால்மார்க் சார்ஜஸ் அது மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி கடைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூவில் நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிராமே கம்மியாகும். ஏன்னா நமக்கு அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஸோ அந்த சார்ஜஸ்லாம் நமக்கு ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு கிராமே கம்மியாகும். ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு அதிகமான கிராம்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.